உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். செய்தி அலசல நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி விவகாரம் இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வகையில் ஜிஎஸ்டி போட்டால் எப்படி நாங்கள் பில் போடுறதுன்னு கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்றைக்கு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜிஎஸ்டியா, ஒரே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொருளுக்கு வேறு வேறு ஜிஎஸ்டியா அப்படின்ற விஷயங்களை பார்க்க போறோம். நமக்கு சில சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்தது, அதனை நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த ஹோட்டல் விஷயத்துக்கே வந்துடுவோம். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் தயாரிக்கப்பட்ட உணவுக்கு பொதுவாக உணவுப் பொருட்கள் அப்படின்னு 5% அதற்கான ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் 12% அப்படின்லாம் பில் ஷேர் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் கேட்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹோட்டலுடைய கிச்சனில் செய்யப்பட்ட உணவுக்கு 5%, அவர்கள் வேறு ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கி அதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு விற்பனை செய்கிறது, இவர்கள் இதை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது 12% மாறுகிறது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ கிச்சன் வேற வேற செப்பரேட்டாக இருக்கும், அல்லது அந்த குறிப்பிட்ட பொருளை வேற இப்போ ஒரு ஹோட்டலில் எல்லா உணவுப் பொருளும் இருக்கும். ஆனால் ஃப்ரோசன் சிக்கன் அது குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருப்பாங்க. ஃப்ரோசன் சிக்கனுக்கான அந்த விலையானது 12% இருக்கும். ஸோ அதை வாங்கி அவங்க குக் பண்ணி கொடுக்குறப்போ அதற்கு 12% அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ இங்கே பன்னுக்கு ஒரு ரேட், ஜாமுக்கு ஒரு ரேட் அப்படின்னு வர்றப்போ, பன் அந்த ஹோட்டலே தயாரித்ததா, ஜாம் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலோ ஒரு நிறுவனமோ இல்லை அந்த பேக் செய்யப்பட்ட ஐட்டமாகவோ வந்ததா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஸோ உள்ளேயே தயாரித்தால் 5, வெளி தயாரிப்புகள் அப்படின்னா 12 இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. இதே போல் இன்னும் சில கேள்விகளும் இருக்கிறது. அதாவது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் நாம் வாங்கக்கூடிய மளிகை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை. என்னங்க இல்லை அப்படின்றீங்களே அப்படின்னா, நீங்கள் சில்லறையாக அதனை சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்குறப்போ, லூஸில் வாங்குறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் அதே பொருள் அடைத்து வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பேக்கெட் செய்யப்பட்டு சீலிடப்பட்டு எப்படி பார்த்தாலும் அதற்கு 5% ஜிஎஸ்டி வரி அப்படின்றது விதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பால், தயிர் நீங்கள் எதே லூஸில் வாங்கினாலும் பேக்கெட்டில் வாங்குவதற்குமான வித்தியாசம் இதுதான். அதே இது இப்போ அரிசி எடுத்துக்கங்க. அரிசியை பொறுத்த வரைக்கும் அரிசிக்கு அதை கிலோ கணக்கில் லூஸில் வாங்குறப்போ அதற்கு ஜிஎஸ்டி இல்லை. அதுவே ஒரு பையில் அடைத்து வைக்கப்பட்ட அரிசியை மூட்டையாக வாங்குறீங்க, ஒரு பிராண்டட் அரிசி அப்படின்னு ஒரு அரிசியை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு 5%. இப்போ அரிசியிலிருந்து பிற பொருட்கள், உப பொருட்கள், இன்னும் சொல்லணும்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அரிசியின் மூலமாக தயாரிக்கப்பட்ட, இப்போ ஒன்றுல அரிசி அண்ட் ஸ்வீட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு 18%. ஸோ அந்த அரிசி மதிப்பு கூட்டப்பட்டு இன்னொரு ப்ராடக்டாக மாறுறப்போ அது 18% வரை மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இல்லை 5, 18 அப்படின்னு. ஸோ ஒரே பொருள் வெவ்வேறு நிலை, வெவ்வேறு பதப்படுத்துதல் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. காய்கறியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் அதே காய்கறியை குளிரூட்டி பதப்படுத்தி இன்னும் ஆடட் ஃப்ளேவர், சுகர் இதெல்லாம் சேர்த்து அதை பயன்படுத்தக்கூடியது பதப்படுத்தி இருந்தால் 12% அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. காஃபியை பொறுத்த வரைக்கும் 5% தான். ஆனால் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பால் கொடுப்பாங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொடுப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடருக்கு எவ்வளோ தெரியுமா? 12% அங்கே வரி விதிக்கப்படுகிறது. ரயில்லே இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா பால் கொடுக்குறாங்க, ஆனால் பில் கொடுக்கறது இல்லை. பால் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது, 5, 12 அப்படின்னு. இப்போ மிக்சரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம தேடுறப்போ மிக்சர் 5% கேட்டகரியிலே வருது, 12லேயும் வருது, 18லேயும் வருது. அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மிக்சர் அப்படின்றது எல்லாவற்றினுடைய மிக்சிங் தான் அந்த கலவை. அதை பொறுத்து அது எல்லா கேட்டகரியிலையுமே வருது. ஸோ இதிலே சில நடைமுறை சிக்கல்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 5%, 12%, 18% அப்படின்னு அதற்கான வரி விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மருந்துகளுடைய தேவை, பயன்படுத்துவோர் எந்த அளவுக்கு பயன்படுகிறது, இது உயிர் காக்கக்கூடிய ஜெனரிக் மருந்தா இல்லை காஸ்மெட்டிக் மருந்தா அப்படின்றதெல்லாம் பொறுத்து அதனுடைய சதவீதமானது நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அதனால் மருந்துகள் எல்லாமே ஒரே விலை அப்படின்னு இல்லை, அதனுடைய பயன்பாடு யாருக்கு பயன்பாடுன்றதை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வாகனங்களை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ரேட் போடுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, வாகனங்களில் மின்சார கார்களுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மோட்டார் கார்களுக்கு 28, அதாவது ஐசிஇ என்ஜின் சொல்கிறல 28% ஜிஎஸ்டி. அதற்கு பின்பு அந்த கார் 1000 சிசிக்கு உள்ளேயா, 1500க்கு மேலேயா, 4 மீட்டருக்கு உள்ளேயா, 4 மீட்டருக்கு வேலையா, 4 மீட்டருக்கு அதிகமாக அப்படின்னு பார்த்து அதை பொறுத்து செஸ் அப்படின்றது 20% வரை விதிக்கப்படுகிறது. ஸோ இதிலேயே வாகனத்திலேயே பல வகையாக
இந்த வரி விதிப்பு அப்படின்றது இருக்கிறது. இறுதியாக எல்லா ஒரே ஐட்டங்களில் ஒரே மாதிரி ஜிஎஸ்டியை பயன்படுத்த முடியுமா, ஒரே மாதிரி வரி விகிதம் வைக்க முடியுமா அப்படின்னா அப்படி வைக்க முடியாது. காரணம் என்னென்னா அதனுடைய பொருள், அந்த சேவையை யார் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத பொறுத்து தான் ஜிஎஸ்டி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு டயர் எடுத்துக்கலாம். ஒரு பைசைக்கிளினுடைய ஒரு சைக்கிளுடைய டயருக்கு 5% ஜிஎஸ்டி. அதுவே பைக்கோ காரோ இருந்தால் 28% இருக்கிறது. இதே ஒரு வாகனம், குறிப்பாக வந்து காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னா அதற்கு வந்து 28% இருக்கிறது. அதுவே விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டரினுடைய ஜிஎஸ்டி, அதனுடைய அந்த டிராக்டரினுடைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைவாக இருக்கிறது. ஸோ அப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து, எத்தகையோருக்கான வாகனம்ன்றதை பொறுத்தும் இந்த வகைப்பாடுகள் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சிக்கலும் அதுதான், சுவாரஸ்யமும் அதுவாக தான் இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.